ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தி வெஜிடபிள் சொரக்காயை வச்சு தான் நம்ம சொரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணனா, கொஞ்சமாக தண்ணி உழ வச்சு அதில் வந்து பாசிப்பருப்பை வந்து கொஞ்சமாக வேக போடுறேன். பாசிப்பருப்பு வந்து நீங்கள் சும்மா பாத்திரத்தில் வேக வச்சாலே ஒரு 5 to 10 நிமிஷத்தில் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் ஒரு 2 தக்காளிங்க, அதையும் குட்டி குட்டியாக அரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கணும். நான் எந்த பருப்பு வேக வச்சாலும் விளக்கணும் ஊற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அது ரீசன் என்னென்னு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மாயி எங்கள் ஆயாலாம் அப்படி தான் செய்வாங்க. எந்த பருப்பாக இருந்தாலும் அது பூவாட்ட வெந்துருமாங்க, உடம்புக்கு நல்லது. எங்கள் அம்மாயி ஆயாலாம் சொல்லி கொடுத்த டெக்னிக் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காயை வந்து லைட்டாக தோலை வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு நல்லா குலுக்கிக்கிறேன். நல்லா குலுக்கி நல்லா அமுக்கி வச்சிட்டோம்னா அது வந்து சாம்பார் பொடியோட நல்லா ஊறிடும். அப்போ வந்து இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு தெரியுதுங்களா. தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சொரக்காயை போட்டுக்கிறோம். ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 3/4 பதம் வந்துடும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா. அந்த 3/4 பதம் வந்த உடனேயே இந்த வந்து சாம்பார் பொடி போட்டு கலந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சொரக்காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா பருப்பில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி இருக்கிற சாம்பாரில் நல்லா கூட்டு மாதிரி. இது சப்பாத்திக்கு நான் செஞ்சுருந்தேன். இது சப்பாத்திக்கு செமையாக இருக்குங்க. அதே மாதிரி ரைஸு கீ ரைஸு எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். செம ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து காரம் வந்து வேணாம், இந்த சாம்பார் பொடி காரமே போதும். வேணும்னா நீங்கள் வேக வைக்கும்போது ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கிறோம். பருப்பு வந்து அடி பிடிக்கும். அதனால் வந்து அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா போதும். வேறு ஏதாவது வேலை பண்ணிவிட்டு அப்படி இதையும் சைடில் வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக இன்னும் வேகணும். சுரக்காய் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றது இந்த பீர்க்கங்காய் அதெல்லாம் டக்குன்னு வெந்துடும். சுரக்காய் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருன்னு வைங்களேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை பண்ணிடலாம். வேறு வேலை செஞ்சுட்டோ, பாத்திரங்கள் வீட்டில் வேறு வேலை செஞ்சுட்டு அடுப்பில் வச்சு விட்டிங்கன்னா இது வந்துடும். இதை குக்கரில் வச்சு விசில் விடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த சட்டியில் செய்கிற டேஸ்ட்டு குக்கரில் எனக்கு வராதுன்னு எனக்கு ஒரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் நெய் தான் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு, நெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் போடுறதில்ல. அப்புறம் அந்த சின்ன வெங்காயம். இதில் நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் வேண்டானுங்காட்டி நான் வந்து மிளகாய் போடல. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, நான் ஃபஸ்ட்டு உப்பு போடல, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, தாளிச்சு குட்டி அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு நிறுத்திட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செம டிஷ்ஷு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது சப்பாத்திக்கு செம டிஷ்ஷுங்க. நல்லா ஹெல்த்தியாக சப்பாத்திக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, சொரக்காயை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பழகிக்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.